இட்லி தோசை வந்து நார்மலாக சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு, சம்திங் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ரெசிபி தாங்க இது. செம்ம டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ டே ஃபுல்லாக ஆக்டிவாகவும் உங்களை வந்து டம்மி ஃபுல்லாகவும் வச்சுருக்கோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 4 வகையான பயிர் எடுத்திருக்கேங்க. பச்சை பயிறு, பிளாக் சன்னா, ஏன்னா அப்படிங்கிற தமிழில் வந்து கீன்வான்னு சொல்லுவாங்க, அப்புறமா கம்பு. இது 4யுமே நல்லா கழுவி பிசைஞ்சு நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 7 to 8 hours ஊறணும். காலையில் எந்திரிச்சு நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி சூப்பராக உப்பி வந்திருப்பாங்க இவங்க எல்லாருமே. உப்பி வந்திருக்க பயிரை எல்லாமே எடுத்து பிளெண்டர் ஆர் மிக்சி ஜாரில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் ஆட்டுவீங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் ஆட்டிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மையாவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சி. அரிசி இட்லி மாவுல இருந்து 2 கரண்டி எடுத்து இந்த பயிர் மாவுல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு 5 hours போல நார்மல் மாவு மாதிரி புளிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க.